வழங்கப்படும். எஸ்கேஎம் பூர்ணா சமையல் எண்ணெய் வழங்கும் கனவு காணும் காலங்கள் தொடர்கிறது. என்னடா திறந்த வாய மூடாம உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? இந்த புலிக்குள்ள ஒரு புலியூர் சரோஜா ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறது இப்போ அது தெரிஞ்சிருக்குமே. அப்பா அப்பா என்ன ஸ்டெப் என்ன மூவ்மெண்ட். டே போண்டா ஆப்பிள் ஜூஸ் இருக்கா? ஆப்பிள் ஜூஸ் இல்ல ஆப்பிள் ஜூஸ் தான் இருக்கு. வேணுமா? புதுசா இருக்கே, எங்க ட்ரை பண்ணலாம். குடு 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 குடு. ஐ வாண்ட் ஆப்பிள் ஜூஸ். அம்மா அம்மா டீ குடு அப்பா. ஐயோ ஆப்பிள் ஜூஸ் கேட்டா உதைக்கறானுங்க. ஒரு நடன புயல அவமதிச்சிட்டீங்கல்ல, உங்களை நடராஜர் சும்மா விட மாட்டார். யாரு? பிரமிட் நடராஜனா? சிதம்பரம் நடராஜரா? ஏய் மதிக்கிறது இல்ல, உன்னெல்லாம் மிதிக்கணும். ஏன் என் டான்ஸ்ல என்ன குறைய பார்த்த? மாவன குனிஞ்சு நெளிஞ்சு அப்டமன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு டான்ஸ்னு ஏமாத்த பாக்குறியா? ஓடி போயிரு. டேய் சங்கமத்துல ஏஆர் ரகுமான் ஆடுற மாதிரி ஆடிட்டு உட்கார்ந்திருக்கேன், என்ன பார்த்து எப்படிடா? ஓ மை காட். சீ மச்சான் முடியலடா. டைம் பாஸ்க்கு கலாய்க்கிறவனை மன்னிச்சு விட்டுறலாம், கலாய்க்கிறதே ஃபுல் டைம் ஜாபா வச்சிருக்கிறவனை ஒன்னும் பண்ண முடியாது. டேய் வென்று, சங்கமத்துல ஆனது ஏஆர் ரஹ்மான் இல்லடா, அவர் சகல ரகுமான். ஓ சாரி, எது எப்படியோ என் டான்ஸ்ல என்ன தப்பு? திரும்பவும் உள்ள பூச்சிரான் போடா. போயிட்டாவே என்னோட பர்ஃபார்மன்ஸே கேவலமா இருக்குன்றியே. வெயிட் அ நிமிட், இப்ப என்னோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு பெட்டர்னு உனக்கு புரிய வைக்கிறேன். டாம் கண்ணா இங்க வாயா. கொஞ்சம் ஆடி காட்டு ராசா. ஆடு ராசா. ஸ்கூல் டே கல்ச்சரல்ஸ்க்கு எஸ்பிபி வந்து பாடி காட்டுன்னு சொன்னதும் சட்டைய கழட்டி பாடியை காட்டின புத்திசாலியாச்சே அவன். தம்பி ஒரு பாடிய காட்டினவன் கேலண்டருக்கு ஆடிய காட்டுவான் பயப்படுறியா? இவன் ஆடிய காட்டுவான். உன் எக்ஸ்பெரிமெண்ட் பிராக்டிகல்ல காட்டு. போராசா உன் அரங்கேற்றத்தை ஆரம்பி. Hey, wait. Now dance, come on. You will dance, my child. அடவுகட்டு. அதே. அப்படிதான். வாடா. வந்துட்டாய். வாடா. லெஃப்ட்ல வாங்க, ரைட்ல வாங்க. அப்படிதான். அப்படியே குத்து. வாட்டர் டான்ஸ். அழகு. சூப்பர். அப்படியே ஒரு யூ-டர்ன் போடு. யூ-டர்ன். வெரி குட். ராம்பரியா. பாக்யராஜ் டிஆர் டான்ஸ் எல்லாம் பின்னி பெடல் எடுத்துடா. போதும்டா. எப்படி டான்ஸ் ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு ராஸ்கல் தினம் டிரைவிங் ஸ்கூல் போயிருக்க. இப்ப என்ன, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா தெரியணும் அவ்வளவுதானே. ஆதி ஆட சொல்றேன். ஓஹோ ஐயா ஆதி. டேய் இப்ப கலாய்க்கிறதுக்கு நேரம் இல்லடா, அவனுக்கு எப்படி ஆனானுன்னு பார்த்தல. இவனுங்களை நம்பி நாம வேற சேலஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ என்னடா பண்றது? அங்க தலைக்கிட்டே கேளு, பாட்டை போட்டு விட்டு அவனை ஆட விட்டு பாரு, தெரியும் சேதி. அட உண்மையா சொன்னப்பா. இப்போ என்னடா பண்றது அத சொல்லுங்க. இப்ப கேட்டா சச்சின் கிரிக்கெட் தான் ஜெயிக்கணும், சானியாவை டென்னிஸ் தான் ஜெயிக்கணும்னு ரைமிங்ல மொக்கைய போட்டானே அவனை கேளு. கொஞ்சம் கூட யோசிக்காம அவனுங்களை டான்ஸ்ல ஜெயிக்க ஓவர் கான்பிடன்ஸ்ல ஓகே சொன்னா நாம எல்லாரையும் கேளு. என் ஒருத்தரை மட்டும் கேட்டா நான் எப்படா பதில் சொல்லுவேன்? அவனுங்களை அவமானப்படுத்தணும்னா வேற என்னடா வழி இருந்துச்சு? நீ அவனுங்களை அவமானப்படுத்த ஐடியா சொல்லல,
நமக்கே நம்ம ஃபேக்டரியில ஆபசீவ் இருக்கேன். சரி இப்போ என்ன பண்றது? இது வேலைக்கே ஆகாது. சொல்லாம கொள்ளாம ராவோட ராவா டீச்சை வாங்கிட்டு வேற ஸ்கூலுக்கு ஓடி போயிடலாம். சீ உனக்கு வெக்கமா இல்ல? ஆடி அவமானப்படுறதை விட ஓடி அவமானப்படுறது பெட்டர். ஓடுறதுல என்னங்க அவமானம் இருக்கு? நீங்க எல்லாம் பிடி உஷா பத்தி எல்லாம் கேள்வியே பட்டது இல்லையா? சாரி. பிரியாவுக்கு முன்னாடி வேற தன்னை விட்டா சவால் விட்டாச்சு. இப்ப பின்வாங்கினா அதை விட அசிங்கம் இருக்கவே முடியாதுடா. இப்ப புலம்பி என்ன பண்றது? சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அவனுங்களுக்கு எது வராதோ அதுல சேலஞ்ச் பண்ணிருக்கணும். நமக்கு எது பள்ளமோ அதை தேடி பார்த்து தள்ளி விட்டுருக்க. ஒரு மிமிக்ரியில சேலஞ்ச் பண்ணிருந்தா நீயே சத்துவ, பாட்டுனா நான் சத்துவேன். சோலோவா இருக்க மதனை மட்டும் நம்பி போலோ சாப்பிட நீ எப்படி டிசைட் பண்ண? சும்மா பேசாம என்ன பண்ணலாம்னு யோசிங்க. நம்ம பொலிட்டிஷியன் பண்றத பண்ணிடுவோம். கொஞ்ச நாள் சவாலுன்னு ஒண்ணு போடாத மாதிரியே கஜினியாட்டு சுத்திக்கிட்டு இருப்போம். அப்புறம் அவனுங்களே மறந்துடுவானுங்க. இல்லனா புதுசா ஒரு சேலஞ்ச் பண்ணுவோம். அந்த சேலஞ்சில பழைய சேலஞ்சே மறந்துடுவானுங்க. அதுக்கும் ப்ரிப்பேர் பண்றதுக்குள்ள ஸ்கூலே முடிஞ்சு போயிரும். எப்படி உருப்படியான ஐடியா எதுவும் சொல்ல மாட்டீங்களா? வலிக்கு விழுந்துட்டோன்னு வருஷம் பூரா கால்ல கட்டு போட்டு வீல் சேர்லயே ஃபீலிங் எஃபெக்ட் கொடுத்தோன்னு வையே. போவானுங்க. வேற வழியே இல்ல. நாம டான்ஸ் ஆடணும், நமக்கு டான்ஸ் வரணும், அவ்வளவுதான். என்னடா இவன் கொஞ்சம் கூட கூச்சம் எல்லாம் பேசிட்டு போறான்.